வடலியடைப்புன்ற ஒரு கிராமம் வந்து இருக்குது. புத்தடி சிவன் கோயில் வந்து கோயில் இங்கே வந்து ஒரு முனிவர் இருக்கிற மாதிரி 4 தலைமுறை 200 வருஷத்துக்கு மேற்பட்ட கோயில். நாங்கள் வந்து போகிறார் வரான்னு அங்கே பார்த்துருக்கின்ற அந்த நாங்கள் வந்து போகிறன்றதும் அதில் ஒரு பெரிய நாகம் பட்டுப்பட்டது. வர சனிக்கிழமை வந்து திருவிழா தொடங்க போகுது. கோயிலுக்குரிய மெயின் ராஜகோபுரம் இதுக்கு நம்மளோட பிள்ளையார் கோயிலுக்குன்னே வந்திருக்கோம். அப்போ கோயிலெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நம்மளோட ஊர் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற வடலியடைப்புன்ற ஒரு கிராமம். அதாவது இந்த கிராமத்தில் இருக்கிற கோயில்களை தான் இன்றைக்கி நாங்கள் சுற்றி காட்ட போகிறோம். இந்த வீடியோ வந்து வேறு லெவலாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தா தான் அந்த இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய பேர்கிட்ட வந்து கேட்டிருப்போம் இந்த கோயில் இந்த கோயில்களோட வரலாறுகள் சொல்லியிருப்பினோம். அதில் வந்து நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹே காய்ஸ், எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி நம்ம ஊர் விளக்கில் ஃபஸ்ட்டுக்கு நம்மளோட பிள்ளையார் கோயிலுக்குன்னே வந்திருக்கோம். அதாவது நம்ம ஊரில் இருக்கிற 2 மெயினான கோயிலில் இது வந்து முதலாவது பிள்ளையார் தான் எப்பவும். அப்போ முதலாவது பிள்ளையார் கோயிலுக்கு வந்திருக்கோம். வாங்க உள்ள கோயிலுக்குள்ளே இருக்க போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் ராஜகோபுரம். இந்த கோயிலுக்குரிய மெயின் ராஜகோபுரம் இல்லை. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு ஒரே ஒரு கோபுரம் தான் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நாங்கள் வந்த டைம் வந்து பிழைச்சிட்டுது. விடிய வந்திருக்க வேண்டியது 8 மணிக்கு வந்திருக்க வேண்டியது பிளான் பண்ணது. ஆனால் இப்போ வந்து 1 மணி ஆச்சு. அதாவது 1 மணி, மத்தியானம் 1 மணி ஆகுது. அப்போ கோயிலெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நோம்பெல்லாம் நாம் ஒரு கோயிலுக்குள்ளே போவோம். கேட்டெலாம் பூட்டிட்டாங்க. இப்போ தான் நான் திறந்து உள்ளே போகிறேன். சரி வாங்க ஃபுல்லாக பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோயிலுக்கு நிறைய வரலாறு இருக்குது. பிள்ளையார் கோயில் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஏண்டா பிள்ளையார் இருந்தாலே அந்த ஒரு ஊரில் வந்து ஒரு கோயில் இருக்கும்போது அந்த ஊரே செழிப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியே இந்த கோயிலும் செழிப்பாக இருக்குது. ஏன்னா சுற்றி வயல் அப்படி இப்படி நீங்கள் போக வீடியோவில் பார்ப்பீங்க ஊர் எப்படி இருக்குன்னு சொல்லி. எப்படி சொல்கிறது, ஒரு பச்சை ஒரு சோலை மாதிரியே இருக்குது நம்மளோட ஊர். அதுக்கேற்ற மாதிரி இந்த பிள்ளையார் கோயிலும் அப்படி ஒரு சோலைக்குள்ளான் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே எல்லாம் பாருங்கள், சீலிங் எல்லாம் போட்டிருக்காங்க. சரியா 1 மணி இப்போ பெல் அடிக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோயிலில் திருவிழா காலங்களில் தேர் இழுப்பாங்க. 3 தேர் இழுப்பாங்க. ஒன்று பிள்ளையாருக்கு இழுப்பாங்க, மற்றது முருகன் அதாவது பிள்ளையாருன்ற தம்பி முருகனுக்கு, மற்றது சண்டேஸ்வரர். எல்லா பிள்ளையார் கோயிலையும் சண்டேஸ்வரர் இருப்பார். அவருக்காக தேர் இழுப்பாங்க. இது வந்து பிள்ளையாரோட தேர். பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இது வந்து பல காலமாக, அதாவது வருஷமாக வந்து இந்த தேர் வந்து இருக்குது இந்த இடத்துல. அதாவது ஒவ்வொரு திருவிழாக்கும் பெயிண்ட் ஏற்றுவாங்க. மற்றும்படி இது வந்து ஒரு பழமையான ஒரு தேர். இப்போ பூட்டியிருக்காங்க. இப்போ என்ன திருவிழா காலங்கள் வரல தானே. அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து கொஞ்சம் இதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அது பார்த்திங்கன்னு சொன்னால் முருகனோட தேர் தான் அது. அங்கால அந்த முருகன் தேருக்கு அங்கால பார்த்திங்கன்னு சொன்னால் கைலாச வாகனம் இருக்கும். தெரியும் தானே உங்களுக்கு, அந்த ராவணன் கீழே மேலையை கையில் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு தேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து அதுக்குள்ளே நிற்கிது. அது வந்து கைலாச வாகனம்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த கோயிலில் வந்து மொத்தம் 4 தேர் நிற்கிது. அதை வந்து திருவிழா காலங்களில் இழுப்பாங்க. இது பார்த்திங்கன்னு சொன்னால் இதெல்லாம் தேங்காய் உடைப்பாங்க. எல்லாருமே ஒரு செட்டப் மாதிரி செஞ்சுருக்காங்க. ஏன்னு சொன்னால் தேங்காய் உடைச்சா வெளியில் போகாமல், மற்றது யாரும் பக்கத்தில் வந்து அவங்களுக்கு அந்த தேங்காயோட அந்த சிரட்டை வந்து படாமல் கொள்ளாமல் இருக்கிறதுக்காக இப்படி செஞ்சுருக்காங்க. பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படின்னா இந்த பிள்ளையார் கோயிலுக்கு, அதாவது வடலியடைப்பு ஸ்ரீ புதரானை சித்தி விநாயகர் ஆலயம், இதுதான் இந்த கோயிலோட நேம். பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த கோயிலுக்குரிய கேணி இதுதான். இப்போ வந்து இந்த கேணியை வந்து திருப்பி புனருத்தாரணம் செஞ்சுருக்காங்க. அதாவது முதல் வந்து ரொம்ப பழமையாக இருந்துச்சு. அதாவது நிறைய இந்த கட்டுகள் எல்லாம் உடைஞ்சு அப்படி இருந்துச்சு. இப்போ வந்து புனருத்தாரணம் செஞ்சுருக்காங்க. இதில் அந்த மழை காலங்களில் அப்படி குளிக்கிறது அப்படி இப்படி நிறைய இந்த ஊராக்கள் வந்து நிறைய செயற்பாடுகளை வந்து இந்த கேணியில் செய்வாங்க. அதுன்னு சொன்னால் இந்த கோயிலில் வந்து தீர்த்தம் ஆடும்போது அந்த தீர்த்தத்துக்காக இந்த கேணி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி தீர்த்தம் வந்து கோயிலுக்குள்ளே உள்ள ஒரு கிணறு ஒன்று இருக்குது. அதெல்லாம் தீர்த்தம் ஆடும் சாமி. மற்றபடி ஒரு கோயிலுக்குரிய கேணி மாதிரி இருக்குது. அதே மாதிரி அது பார்த்திங்கன்னு சொன்னால் கும்பாபிஷேகத்துக்காக இந்த தாமரை இது மாதிரி செஞ்சது. கோயில் 12 வருஷத்துக்கு ஒருக்கா, எல்லா கோயிலுக்கும் 12 வருஷத்துக்கு ஒருக்கா கும்பாபிஷேகம் இருந்தானே, அதே மாதிரி இந்த கோயிலுக்கும் வந்தது கும்பாபிஷேகம். அப்போ இந்த செட்டப் செஞ்சு வச்சுருந்தாங்க. இந்த கோயில் முன் வளாகம் ஃபுல்லாகவே ஒரு பந்தல் செட்டப்பில் செஞ்சு கும்பாபிஷேகம் நடந்தது.
காய்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து நம்ம ஊரில் இருக்கிற 2வது பெரிய கோயில். இது வந்து ஐயனார் கோயில். ஐயப்பன் கோயில் இல்லை, ஐயனார் கோயில். இப்போ இந்த கோயிலை பற்றி பார்ப்போம். உள்ளுக்கு போயிட்டு இருக்க பார்ப்போம் என்ன ஆட்டம். காய்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் ஐயனார் மூலஸ்தானம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்னா வார சனிக்கிழமை வந்து திருவிழா தொடங்க போகுது. அதாவது வார சனிக்கிழமை அதுக்கு தான் இப்போ வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்காங்க. பொக்ஸில் எல்லாம் அடிக்க நிறைய வேலையை செஞ்சிட்ருக்காங்க. வார சனிக்கிழமை திருவிழா. காய்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் கோயிலை சுற்றி பார்த்துட்ருக்கோம். இது வந்து தெற்கு வாசல். முன்பலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிழக்கு, இந்த பக்கம் தெற்கு. இது வந்து பின்பக்கம், அதாவது மேற்கு பக்கம். அந்த கோயிலுக்குரிய வாகனங்கள் வந்து இருக்குது. புலி அப்படி வாகனங்கள் இருக்குது. இதுதான் அந்த மூலஸ்தானத்தோட பின்பக்க பகுதி. மூலஸ்தானத்தின் பின்பக்க பகுதி ஐயனார். இது பார்த்தீங்கன்னா சண்டேஸ்வரர். உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், சண்டேஸ்வரர் அந்த 3 தரம் கைதட்டி நீங்கள் விரங்கட்டி அப்படி இதில் என்ன செய்வாருன்னு சொன்னால், இப்போ சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நீங்கள் வந்து 3 தரம் கையை தட்டி அவர் நித்திரையாக இருப்பாராம். நீங்கள் எழுப்பி 3 தரம் கையை கட்டி எழுப்பி அவர்கிட்ட வந்து நீங்கள் என்ன உங்களோட வேலைகளை கேட்டால் அவர் வந்து மூலஸ்தானத்தில் இருக்கிற ஐயனார்கிட்ட வந்து விரத்தை வாங்கி தருவார். 2 ரூபா ஐதீகம் இருக்குது. அதுதான் இந்த சண்டேஸ்வரர் இது. சொன்னால் இந்த கோயில் வந்து தீர்த்தக்கோயில். இதெல்லாம் ஐயனார் வந்து தீர்த்தமாடுவார். காய்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் இந்த கோயிலோட வசந்த மண்டபம். அப்படியே நாம் அப்படியே இன்னொரு அடுத்த பிளேஸுக்கு போவோம் நாங்கள். காய்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோயிலை பற்றி ஒரு 5000 ஆள்கிட்ட கேட்க போகிறோம். அதாவது இந்த கோயிலோட புனிதம், அதாவது அற்புதங்கள் என்ன அப்படி இப்படின்னு சொல்லி இந்த ஐயாட்ட கேட்க போகிறோம். அது சொல்லுங்கள், இந்த கோயிலோட பேர் என்ன? பெரிய நாதம்பெருமான் சொல்கிறா பேர் நாதம்பெருமான். இந்த கோயில் வந்து எப்படி உருவாங்கினாங்க? இது அப்போது கிட்டத்தட்ட 4 தலைமுறை 200 வருஷத்துக்கு மேற்பட்ட கோயில். கொஞ்சம் காலம் இல்லை, 200 வருஷத்துக்கு மேற்பட்ட கோயில். இந்த பொங்கல்கள் அதர்கள் எல்லாம் வயல் சுத்தாக்கள் எல்லாரும் பொங்கலுங்க. நாளைக்கு கொஞ்சம் பெரிய அன்னதானம் உண்டு. நாளைக்கு வெள்ளிக்கிழமை இந்த சிறப்பு பொங்கல் இந்த நாளும் நடந்துருக்கும். மற்றது எங்களுக்கு தெரிய காலத்திலேருந்தே இது உருவாக்கப்பட்ட கோயில். நம்மளாக கட்டி அப்படி ஒரு கட்டிடமாக மக்களாக சேர்ந்து செய்யப்பட்ட கோயில் தான் இது. மக்களால் செய்யப்பட்ட தனியார் ஆண்டு இல்லை. எல்லாரும் வரணும் போகணும், ஒன்றா செய்யணும். நாங்கள் முண்டை செய்வோம், ஒரு முண்டை செய்து அவர் தென்பாக அப்படியே உருவாகி கொண்டிருக்கிறார். அவற்றை புதுமையாக பாருங்க. அப்படி நாங்கள் வந்து போகிறார் வரான்னு அங்கே பார்க்கலாம். சிட்டையிலெல்லாம் அப்படி கலட்டப்பட்டிருக்கின்ற நாங்கள் வந்து போகிறோன்றது உண்மையா? அந்த பாருங்கள், சிட்டையிலெல்லாம் கலட்டிருக்கு. என்னென்ன மாதிரி எந்த சின்ன சின்ன விதமாக இருக்குன்னு பாருங்க கோயில். இந்த கோயில் அற்புதங்கள் நல்ல அற்புதங்கள். அப்போ இங்கே வந்து ஒரு புறாவோ சடிக்கோ கொண்டு போனால் அவர் விட போகணும். இங்கே திரும்பி வந்து இந்த செலம் போகாமல் கூட ஒரு இதை மொத்தம் இந்த செலம் போகாமல் இருந்து பொங்கித்தான் பிற ஒரு குறுகிய காலத்தில் இந்த 2வது பேர் இருக்குல்ல, அதில் ஒரு பெரிய நாகம் பட்டுப்பட்டது. அதை அவர் வேணுமென்று வெட்டையில் அதற்கு தெரியாது. அப்படியே 4 சீலம் காட்டுக்கு அப்படியே நின்றார். அதான் பயம் இது கண்டவர்களோ அப்படி பெரிய அற்புதமான அவர் வேணுமென்று வெட்டையில் அவர் பிறகு வெட்டி கொண்டு வந்து இவர்கள் கவனிக்கும். அப்படியான பொல்லாத ஒரு அற்புதமான ஒரு இதில் சில பேர் வந்து அப்படி ரோட்டு போட்ட கூட வந்து இதை செருப்போடு புறாவையில் ஓடி வந்து புறா அடுத்த நாள் தென் வீடு இந்த ஐயா அப்படி தவறு நடந்து போய் எங்கள் 3 பேர் சுவம் இல்லை ஆக்களாய் என்ன கூப்பிட்டு ஓட்டெல்லாம் பொங்கிட்டு கொண்டு போனோம். இப்படியான ஒரு பொல்லாத நீங்கள் வந்து இந்த கோயிலுக்கு நான் தான் ஒரு வெள்ளி செவ்வாய் பூசை வைப்பேன். அவ்வளோ நீங்கள் தான் பூசை வைப்பேன். மற்றபடி கூட்டி கட்டி இப்போ பார்த்துருப்பீங்க எல்லாம் கூட்டி கட்டி அழுத்து போகிறாரு. கோயில் என்னுடையதே இல்லை, உங்களுடைய ஊராக்க, அதாவது எல்லாரும் மனசு. சரிங்க, நன்றி. கைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து என்னுடைய பாட்டி அம்மா அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கோயிலுக்கு வந்து நாகம் வந்து போகிறேன்னு சொல்லி எனக்கு பெரிய அந்த நம்பிக்கை இல்லை. அதாவது நான் இப்போ இந்த ஐயா வந்து சொன்னதில் எனக்கு ஒரு நிறைய நம்பிக்கை ஒன்று வந்திருக்கு இந்த கோயிலில். அதாவது ஒரு அற்புதமான கோயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாகங்கள செட்டை வந்து இருக்குது. ஐயா இந்த கோயிலுக்கு வெள்ளை நாகமா இல்லை? எல்லா நாவும் இருக்கும், சகல விதமான நாவும் இருக்குங்க. எவ்வளோ கண்டிருக்குங்க, நாங்களே கண்டிருக்கோம். ஏனையா இந்த பொம்மையால் எல்லாம் வச்சு அப்படின்னு இது அப்போ புள்ள இல்லாதவ ஒவ்வொரு சொட்டியை நீண்டு தங்களை இதை செய்கிறோம். இது நேர்த்தியெல்லாம் நேர்த்தி வச்சு தங்களுக்கு கிடைச்சா வந்தெல்லாம் செய்வேன். அதான் சொல்லி கண்டப்பட்டேன். எல்லா விதமான நேர்த்தியும் வைக்கலாம். எல்லா விதமான நேர்த்தியும் செய்யணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இங்கே பாருங்கள், இந்த சிவலிங்கம் என்ன இது?
சிவலிங்கம் அதுக்குள்ள அந்த பிள்ளையார் இருக்கு எல்லாம் பார்க்கணும்னா செட்டு இருக்கிற இவங்க பிள்ளைலாம் கட்டப்பட்டிருக்கிறது எல்லாம் பார்க்கணும். அந்த தொட்டிலுக்கு பாருங்க அவங்க செட்டு எப்படி இருக்கு ஒரு நாகத்தோட செட்டு இதுக்குள்ளே இருக்குது. கோயிலுக்கு நிறைய நாகங்கள் வந்து போகிறதா. ஊருன்னு சொன்னால் பெருசாக சேரப்பாம்பு நோமல் பாம்பு எல்லாம் வந்து போகுது. ஆனால் இந்த கோயிலுக்கு ஸ்பெஷலாக நிறைய நாகங்கள் வந்து போயிருக்கு தான். அரச மரத்தில் வந்து நிறைய பேர் நேர்த்தி எல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு வந்து இதுதான் மூலஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா நாகங்களோட உருவம் இருக்குது. அது வந்து சில வகையில் இருக்குது. நிறைய நாகங்களோட உருவம் அதுக்கு தான் பூசை நடக்கிறது. ஒவ்வொரு வெள்ளி மற்றும் செவ்வாய் அப்படியான தினங்களில் பொங்கல் தான் அப்படின்னு சொல்லி அந்த ஐயா சொன்னதை இந்த கோயிலை வந்து நாங்கள் சுற்றி பார்க்கணும். இதெல்லாம் பொங்கல் பொங்குறாங்க. இந்த இடங்கள் அப்படியே லைனுக்கு பொங்கல் பண்ணுவோம். ஏன்னா கல்லுகள் வந்து அடுக்கி இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோயில் வந்து அதாவது இந்த கோயில் வந்து சுத்த வர அந்த வயலுக்கு நடுவில் இருக்குது. இந்த கோயில் சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் வயல். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குளம் ஒன்று இருக்குது. அந்த குளத்துக்கு இப்போ கொஞ்ச நேரத்தில் போவோம். அதுவும் உங்களுக்கு வீடியோ எடுப்பேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்றி வயல். அதாவது அந்த பச்சை பசையிலேருந்து இந்த கோயில் வந்து இருக்குது. அந்த குளிர்மையான ஒரு இடத்துல இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து வைரவரிசையில், அதாவது இந்த கோயிலுக்கு எதிராக வைரவரிசையிலே வந்து இருக்குது. அதாவது வேல் மாதிரி குத்தியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் மணிக்கோபுரம். இதுதான் மணிக்கோபுரம். இந்த பசுவெல்லாம் கட்டி விட்டுருக்காங்க மேய்கிறதுக்கு. இதை பார்க்கவே எப்படி ஒரு அழகான ஒரு இடமா இருக்குது. அதாவது ஒரு பச்சை பசையிலேருந்து பார்க்கவே அந்த கண்ணுக்கு குளிர்மையாக இருக்குது தானே. பார்த்தீங்கன்னு சொன்ன காய்ஸ் இதுதான் இந்த வாய்க்கால். அதாவது ஒவ்வொரு வயலுக்கும் இந்த வழியாக தான் தண்ணி வரும். அதாவது அந்த குளத்துலேருந்து இந்த வழியாக தான் தண்ணி வரும். இது வழியாக அப்படியே வயலுக்கு தண்ணி பாய்ச்சுவாங்க. இந்த வயலெல்லாம் உழுது விட்டுருக்குறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் டயலாக் டவர் இருக்குது. டயலாக்கும் ஏர்டெலும் நிற்கிறது. பார்த்தீங்கன்னு சொன்னால் காய்ஸ் இதுதான் நம்ம ஊரில் இருக்கிற ஒரு வயலுக்கு நடுவில் இருக்கிற ஒரு குளம் உண்டு. இப்படியே சுற்றி பாருங்கள் எவ்வளோ பெரிய குளம் உண்டு. இதுக்குள்ளேருந்து தண்ணி எடுத்து இங்கால வயலுக்கு பாய்ச்சுவாங்க. இப்போ நேற்று வந்து மழை பெஞ்சிருக்குது. மழை பெஞ்ச வழியாக கொஞ்சம் ஈரப்பதமையாக இருக்குது. பாருங்கள் கொக்குகள் எல்லாம் எப்படி போகுதுன்னு. கொக்குகள் எல்லாம் பறந்து தெரியுது. அங்கே பார்த்திங்கன்னா மாடு மேய கட்டியிருக்காங்க. குளத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்படி ஒரு அருமையான ஒரு இடம் ஒன்று தான் இது. அப்படியே இந்த குளத்துக்கு பக்கத்தில் இந்த கோயில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்துருப்பீங்க. இப்போ நாங்கள் இந்த குளமெல்லாம் பார்த்தாச்சு. இந்த 3 கோயில் இப்போ முடிச்சிருக்கிறோம். ஸோ இந்த குளமும் பார்த்துட்டோம். இனி இப்போ அடுத்த பிளேஸுக்கு போவோம். அடுத்த பிளேஸுக்கு போயிட்டு நான் இந்த இதை கண்டினியூ பண்ணுறேன். இங்கே இந்த கோயில் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நேராக ஐயனார் கோயில் இருக்குது. இப்போ கொஞ்சம் இதுக்கு மேலே போன அந்த கோயில் இது. மற்ற இது இந்த நாகதம்பிரான் கோயில். இங்கே இருக்குது குளம். பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் கிட்டே இருக்குது. இது வந்து அப்படியே ரோடு போகுது. ஆக்கள் போக தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நினைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் புத்தாடி சிவன் கோயில். இது வந்து வடலிடத்தில் சித்தங்கனிலேருந்து அரசடிக்கு வரும்போது இடக்கை பக்கம் திரும்பிங்கன்னு சொன்னால் 3வது ஒழுங்கைக்குள்ளான் இந்த கோயில் வந்து இருக்குது. புத்தாடி சிவன் கோயில் வந்து இந்த கோயில் வந்து சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சிவன் கோயில். பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இது வந்து முதல் கொஞ்சம் பழமையான கோயிலாக இருந்துச்சு. இது இப்போ கொஞ்சம் புனர்தானம் செஞ்சுருக்காங்க. இப்போ வந்து உள்ளே போயிடல. அது கேட் பூட்டியிருக்காங்க. நார்மலாக நான் மதில் வழியாக காட்டுறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுதான் இந்த கோயிலோட மூலஸ்தானம். இது வந்து வசந்த மண்டபம். இங்கே வந்து ஒரு முனிவர் இருக்கிற மாதிரி முன்னுக்கு ஒரு நந்தி அப்படி இதில் வந்து யாகம் நடக்கும். அப்படி ஒரு செட்டப் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து அன்னதான மண்டபம். இதில் அன்னதானம் கொடுக்கணும். அது வந்து கோயிலோட தேர். அதாவது இப்போ தேர் வந்து செஞ்சுருக்காங்க. தேர் மற்றது அந்த இதுக்குள்ளே கோயிலுக்கு அந்த சாமி தூக்குறதுக்குரிய வாகனங்கள், அதாவது மயில் அந்த வாகனங்கள் வந்து நிற்கும். அது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் இந்த கோயிலோட மணிக்கோபுரம். பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் எந்த பெரிய மணி வந்து. இந்த கோயில் ஒரு சின்ன இருந்த ஒரு கோயில். அதாவது ஒரு சின்ன அந்த ஒரு அந்த மரம் தெரியும் பாருங்கள். இந்த மரத்துக்கு கீழே இருந்த ஒரு கோயில். இப்போ எவ்வளோ பெருசாக அந்த பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு சொல்லி
அதாவது எல்லாமே நம்ம ஊரில் வந்து ஒரு இந்த இயற்கைக்குள்ளே இருக்கிற கோயில்கள் இருந்தால் இதுவெல்லாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு கோயில்லையும் எப்போவுமே திருவிழா முடிஞ்சால் வைரவர் மடைன்னு சொல்லி வைப்பாங்க. அப்போ வந்து இந்த மரத்துக்குள்ளே இருக்கிறது தான் வைரவர். இந்த வைரவருக்கு பொங்கல் எல்லாம் பொங்கி இந்த இடத்துல மடை செய்வாங்க. அதாவது வைரவர் மடை வந்து நடக்கும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் இந்த கோயிலோட பேர். மற்றது அங்காலையும் ஒரு பேர் நிற்கிது. ஹே காய்ஸ், பார்த்துருப்பீங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டுருங்க. டெய்லி போஸ்ட் இருக்கும், டெய்லியும் வீடியோ போடுவோம். டெய்லியும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கனை வந்து ஓலில் செட் பண்ணிடுங்க. என்ன தான் உங்களுக்கு வந்து டெய்லியும் வீடியோஸ் வந்து நான் அப்டேட் பண்ணுற டெய்லி வீடியோஸ் வந்து உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். ஓகே, சிவலாந்த வீடியோ. பாய், டாட்டா, see you.